இது வரைக்கும் நான் போட்டோ டாக்குமெண்ட்ரி பண்ண போன போட்டோ வாக்ஸ்லயே என்னைய ரொம்ப டீப் டவுன் இம்பாக்ட் பண்ண ஒரு முக்கியமான பிளேஸ் தான் கண்ணகி நகர். இங்க போய் அந்த மக்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்புறம் தான் இதோட இன்னொரு சைடு என்னன்னு எனக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சு. இந்த போட்டோ வாக்ல என்ன நினைச்சுன்னு இந்த வீடியோல சொல்றேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்ணகி நகர் OMR லொகேட் ஆகிருக்கிற சென்னையோட லார்ஜஸ்ட் கவர்மெண்ட் பில்ட் ரீசெட்டில்மெண்ட் காலனி. இங்க வாழ்ற மக்களோட மெஜாரிட்டி ஆஃப் த லைவ்லிஹுட் சானிட்டரி ஒர்க்கை தான் கம்ப்ளீட்டா டிபெண்ட் பண்ணிருக்கு. மெயின் சிட்டில இருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி லொகேட் ஆகிருக்கனால அந்த மக்களோட வாழ்வாதாரத்திலேயே நிறைய சேலஞ்சஸ் டெய்லி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மெயின் சிட்டில இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கனால என்டர்டைன்மெண்ட்டுக்கு எந்த சோர்சஸ்மே இல்ல. அங்க அவங்க கிட்ட பேசும்போது தான் ஒவ்வொருத்தவங்க கிட்டையும் சொல்றதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு, ஆனா கேட்கத்தான் யாருமே இல்லைன்னு ரொம்ப நல்லா புரிஞ்சது. அந்த ஏரியா ஃபுல்லா நிறைய வால்ஸ்ல கலர்ஃபுல் ஆர்ட்ஸ் இருந்தாலும் அந்த மக்களோட லைஃப்ல ஆர்ட்டும் இல்ல கலரும் இல்லங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் என்னதான் ஒரு சோஷியல் ஸ்டிக்மா இருந்தாலும் அங்க உள்ள பீப்புள் அவ்வளவு கைண்ட் அண்ட் ஹம்பிளா எங்க கிட்ட நடந்துகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க, அவங்களோட தேவைகள், எதிர்பார்ப்புகள், முன்னேற்றங்கள்னு எல்லாமே சொன்னாங்க. இதனால தான் நான் ஸ்டார்டிங்லேயே இது ஒரு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான போட்டோ வாக்னு சொன்னேன். இந்த சின்ன வீடியோல சொன்ன விஷயங்களை தாண்டி இன்னும் சொல்லாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. மாற்றமா ஏமாற்றமான வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன இம்பாக்ட் பண்ண சில பிக்சர்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான போட்டோகிராஃபி கண்டென்ட்டுக்கு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.